மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஹெச் ராஜா அவர்கள் பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேசுகிறதையெல்லாம் ஒட்டு கேட்குறாங்கப்பா, இதனால் நான் செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, தன்னோட செல்ஃபோன் உரையாடல்கள் எல்லாமே ஒட்டு கேட்கப்படுறதா பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பகிரங்கமாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தலைவர்கள் சிலர் தங்கள் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது தொடர்பாக அவர்கள் தேர்தல் ஆணையத்திலேயும் புகார் அளிச்சிருந்தாங்க. இதற்கிடையே தன்னோட செல்போன் உரையாடல்களும் ஒட்டு கேட்கப்படுறதா பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது தொடர்பாக சிவகங்கையில் பேசும்போது ஹெச் ராஜா அவர்கள் சிறுபான்மையினரை கவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பான்மையினரான வஞ்சிக்கும் விதமாக காங்கிரஸ் தன்னோட தேர்தல் அறிக்கையை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி ராஜஸ்தானில் பேசினதை நீங்கள் கேட்டிங்களா? அவர் ஒரு முறை முஸ்லீமை பற்றி எந்த விதமான தப்பான வார்த்தைகளும் பயன்படுத்தலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு பக்கம் மோடி அவர்கள் பேசின விஷயம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிமீறலாக எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. தேர்தல் விதிமீறல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை பாஜகவில் யாருமே பண்ணலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் பிரதமர் மேலே புகார் மனு கொடுத்தாலும் கூட இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மத அடிப்படையில் மக்களை பிரிக்க தான் காங்கிரஸ் முயன்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோன் ஒட்டு கேட்குற விஷயம் அப்படிங்கிறது அதை பற்றியும் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அரசியல் தலைவர்களோட செல்ஃபோன் உரையாடல்கள் எல்லாமே ஒட்டு கேட்கும் புகாரில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 20 நாட்களாக என்னோட செல்ஃபோன் உரையாடல்களை கூட யாரோ ஒட்டு கேட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் நான் என்னோட செல்ஃபோனில் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் நான் எடுக்கிறதில்ல, யாருக்கிட்டையும் முக்கியமான விஷயங்களை பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாரையும் திடீர்னு ஒரு பகிரை கிளப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தேசிய அரசியல் பற்றியும் இவர் பேசியிருக்காரு. ஆதாரம் இல்லாமல் எல்லாம் கெஜ்ரிவாலை யாரும் கைது செய்யலை, அதுக்கு நிறையவே ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. டெல்லி ஹைகோர்ட் கூட கெஜ்ரிவால் மேலே புகார் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இங்கே தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுறது ரொம்பவே நியாயமில்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வர புயலை கிளப்பிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மதுபான வழக்கு தான். அது கண்டிப்பாக சென்னைக்கும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதையும் ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. விரைவில் தமிழகத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுபான வழக்கு மூலிமா பலரும் மாட்டுவாங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மதுபானம் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாரும் ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக சிறைக்கு தான் போவாங்க அப்படின்னும், முதல்வர் அமைச்சர்னு யாரையும் பாரபட்சம் பார்க்காம யாராக இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் கவலையும் பட மாட்டோம், கண்டிப்பாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தவறு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னும், அவ்வளவுதான் இனிமேல் மணல் குவாரி முறைகேடு வழக்கு பதிவுன்னு சொல்லி எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் அவங்க மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை முழுவதுமாக வெளியே வரும், எல்லாரும் கண்டிப்பாக சிறைக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இதை பற்றின நிறைய உண்மைகள் தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் அவங்க சொல்ல முடியாத ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க. அதனால ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உண்மை வெளியே வரும். அப்போ தான் மொத்தமாக எல்லா அரசியல்வாதிகளோட குட்டும் களைய போகுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையிட்ட கண்டிப்பாக இவங்க சிக்க தான் போகிறாங்க. மறுபடியும் இது தொடர்பான நிறையா செய்திகளும் சர்ச்சைகளும் உருவாக தான் போகுது அப்படின்னு பல கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய வகையிலான இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஹெச் ராஜா அவர்கள் பேசின விஷயம் இப்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவர் மறுபடியும் சர்ச்சைக்கு பேர் போனவர் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போது இந்த ஒரு விஷயத்தினால மறுபடியும் ஒரு சர்ச்சையில் சிக்க போகிறார் அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரிய வருது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் வட்டாரத்தில் இதை பற்றின பேச்சுக்களும் அரசியல் தலைவர்களும் இதை பற்றின நிறைய விஷயங்களை கருத்தை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.